அட இப்படி ஒரு மாங்காய் கிடைச்சா, அதுவும் இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சா விட்டு வச்சுருவோமா என்ன? போட்டுற வேண்டிதான் ஊறுகாயா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கட நீள நீளமாக கட் பண்ணி துண்டு துண்டாக அதுக்கு என்ன சைஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் வந்து குழம்பு வைக்கிற இந்த மண் பாத்திரத்தில் தான் அன்றைக்கி உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நான் 3 நாள் ஊற வச்சுருக்கேங்க. இடைக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். 3 நாள் அப்படியே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 3 நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து ஊறி இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஊறுகாய் தாளிச்சிடலாம். பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு இது மாதிரி ஆட்டுக்கல்லையோ அம்மிலையோ இல்லை மிக்சிலையோ எதுலையோ ஒன்று பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகிடணும். இப்போ கொஞ்சம் கூட மிளகாத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே எடுத்து அப்படியே மாங்காயில் கொட்டிட்டு திரும்ப மாங்காவை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சு கிளறினோன்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு மாங்காய் வெந்தோன்னே எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாசம் கமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் என்ன, அவ்வளோதான், எல்லாத்துக்குமே இந்த மாங்காய் ஊறுகாயை வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். பாய்.